இப்போ ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க இந்த கலர் கிளாஸ் ஸ்கேல் எப்படி பண்றது பார்க்கலாமா? இதுக்கு 3 லாங் சைஸ் இல்ல ஷார்ட் சைஸ் ஸ்கேல் வாங்கிக்கோங்க. அப்புறமா கிளாஸ் கலர்ஸை எடுத்துக்கோங்க. இதுல எந்த கலர் உங்களுக்கு விருப்பமோ அதை எடுத்துக்கலாம். ஒரே கலரும் நீங்க யூஸ் பண்ணலாம். நான் மல்டி கலர் யூஸ் பண்ண போறேன். அதுக்காக ஃபர்ஸ்ட் எல்லோ கலர் கிளாஸ் கலரை இந்த மாதிரி இதுல அழகா பெயிண்ட் பண்ணிடுறேன். ஸோ ஃபுல்லா நீங்க ஸ்கேல திருப்பி வச்சுட்டு பண்ணணும். ஃபிளாட்டா இருக்கும் பாருங்க அந்த சர்ஃபேசஸ்ல இந்த மாதிரி அடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த கிளாஸ் கலர் ஃபுல்லா ஒரு நாள் காய வச்சுட்டு இல்லனா ஒரு ஹாஃப் அன் ஹவர் வெயில காய வச்சீங்கனாலும் சீக்கிரமா காஞ்சிடும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி செலஃபன் டேப்பை போட்டு இந்த 3 ஸ்கேலையுமே நம்ம முக்கோண வடிவில் அதாவது ட்ரையாங்குலர் ஷேப்ல இந்த மாதிரி அழகா ஒன்னோட ஒண்ணு பார்த்தா மாதிரி இப்படி ஒட்டுறோம். சோ சென்டர்ல உங்களுக்கு இதுல ஹோல் இருக்கும், அதாவது கேப் ஃபுல்லா இருக்கும். அடுத்து இதுல வந்து இந்த மாதிரி B7000 க்ளூ யூஸ் பண்ணலாம். இப்படி யூஸ் பண்றதுனால உங்களுக்கு எந்த ஸ்டெயினும் இருக்காது. நீங்க ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெயின் இருக்கும். ஸ்டெயின் வேணும்னா நீங்க ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டெயின் இருக்க கூடாதுன்னா B7000 யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 2 ஹவர்ஸ் வந்து காய வச்சிருங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா செலஃபன் டேப்ல எடுத்துட்டீங்கன்னா கியூட்டான இந்த 3D கிளாஸ் கலர் ஸ்கேல் ரெடி. ஃபர்ஸ்ட் லைக் பண்ணுங்க, கிராஃப்ட் பண்ணுங்க. ஹாப்பியா இருங்க. டாடா அண்ட் பை பை.